கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் தந்தையுடன் கடற்கரைக்கு சென்ற 7 வயது சிறுமி அலையில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சஜயகுமார். விவரங்கள். தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை மையம் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல குமரியை ஒட்டிய கேரளா மாநில கடலோர பகுதிகளிலும் கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த மாநில அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது தீவிரமாக எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினமே குமரி மாவட்ட ஆட்சியர் குமரி மாவட்ட மக்களுக்கு சுற்றுலா தலங்கள் அதே போல கடலோர பகுதிகள் கடலோரத்தை ஒட்டிய சுற்றுலா தலங்கள் கடலோர பகுதிகளில் மக்கள் செல்லக்கூடாது, அதே போல மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என முன்னெச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று தேங்காய்பட்டினம் கடலோர பகுதி விழுந்தேம்பலம் பகுதியைச் சேர்ந்த பிரேமதாசா 42 வயது அவரது மகளுடன் கடலோர பகுதியில் சென்றுள்ளார். அப்போது ராட்சச அலையில் இந்த தந்தை மற்றும் மகள் ஆதிஷா 7 வயது சிறுமியை ராட்சச அலையில் அடித்து சென்றது. ஆனால் தந்தையை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்ட நிலையில் 7 வயது சிறுமி மாயமாயிருக்கிறார். அந்த சிறுமியை மீட்கும் பணியானது தற்போது அந்த பகுதி மக்களும் மீனவர்களும் அதே போல கடலோர காவல்படையும் மேற்கொண்டு வருகின்றனர். எச்சரிக்கை விடுத்தும் கூட மக்கள் அலட்சியம் காரணமாக கடல் பகுதியில் சென்றதால் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர் கூறி வரும் நிலையில் தற்போது இந்த 7 வயது சிறுமி மாயமான ஒரு சோகமான சம்பவம் அரங்கேறி இருப்பது குமரி மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நந்தா, நன்றி சஜயகுமார் விரிவான விவரங்களுக்கு.